எங்கள் ஊரில் இந்த சண்டே சோலையம்மன் கோவில் திருவிழா நடந்துச்சு. அதுக்கு பால் கூட எடுத்த அந்த வீடியோவும் இந்த கோவிலோட சேர்த்து மொத்தம் 3 கோவிலுக்கு நான் போனேன். எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுக்கு எந்தெந்த கோவிலுக்கு போனேன், என்னென்ன பண்ணோன்றதை பார்க்கலாம் வாங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு காப்பு கட்டி அங்கே சோலையம்மன் கோவிலேருந்து முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயாச்சு. இங்கேருந்து தான் பால் கூட எடுத்துட்டு சோலையம்மன் கோவிலில் போய் பால் அபிஷேகம் பண்ணணும். கிட்டத்தட்ட சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் மேலே ஆச்சு. அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இடையில அங்கே சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அது எங்க தலைவர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் பால் கூட எடுக்கிறதுனால நான் ஃபாஸ்டிங்கு. இவங்க தான் முத்துமாரி அம்மன். பால் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாமிகளையும் பம்பை உடுக்க அடிச்சு வர்ணிச்சு எல்லா சாமியும் ஒருத்தவங்களா கூப்பிட்டு உத்தரவு கேட்பாங்க. இது உங்களுக்கு திருப்தியா, நாங்க இந்த மாதிரி பால் கூட எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பால் கூட எடுத்து தலையில வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 10:30 மணி போல ஆச்சு. அங்கிருந்து கிளம்புறதுக்கு செம்ம வெயில். அந்த வெயில தான் பால் கூட எடுத்துட்டு போனோம். நல்லபடியா எல்லாரும் பால் கூட எடுத்து ஊரை சுத்தி எடுத்துட்டு போயிட்டு அம்மாக்கும் நல்லபடியா பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சு அங்க சக்கரை பொங்கலும் சுண்டலும் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சு அடுத்து எங்க மாதவரம் உள்ளவே இருக்க தெருவீதி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். இவங்க தான் அந்த அம்மன். 8 வருஷமா இந்த கோவிலுக்கு தீமிதி திருவிழா நடக்கல. இப்போ இந்த வருஷம் நடக்க போகுது. அதை நினைச்சா செம்ம ஹாப்பியா இருக்கு. அங்க கூழ் கொடுத்துருந்தாங்க. கூழை குடிச்சு முடிச்சுட்டு மாதவரம் கூர்ட்ட பக்கத்துல ஒரு சுயம்பு அங்காளம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்.